ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாம்லாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உருளைக்கிழங்கு சாதம் ரொம்பவே ஈஸியாக சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் இங்கே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்த பிறகு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இது நல்லா பொரிக்க விட்டுருங்க. பொரிச்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், வெங்காயம் வதக்கிறதுக்காக. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன். இது சேர்த்துக்கலாம். எல்லா உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு போதுமான அளவாக இருக்கும். நல்லா பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா பரப்பி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அப்பப்போ நடுவில் கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகாய் பொடி, மஞ்சத்தூள், அப்புறமா 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இதுவும் நல்லா கலந்துக்கோங்க. நம்ம முன்னாடியே சேர்த்துருந்தோம் அப்படின்னா மசாலா கரைஞ்சி போயிருக்கும். ஸோ சேர்த்ததுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. ஒரே சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சமமாக வெந்து வரும். நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும் இந்த உருளைக்கிழங்க. இப்போது 1 கப் அளவுக்கு வேக வச்ச சாதத்தை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படுது, அதனால நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பொட்டேட்டோ ரைஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயாச்சு. பாருங்கள், ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.